ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னா என்ன. பேராகிராஃப் ரைட்டிங்கில் வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது 4 டைப் சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்போஸ்ட்ரி, பர்சூசிவ் அண்ட் நரேட்டிவ் பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான சம்மரி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் கீழே தான் வருது. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பேராகிராஃப்? ஒரு பேராகிராஃப்னால் என்ன? எல்லாரோட கொஸ்டின் பேப்பர்லேயுமே கண்டிப்பாக வந்து ரைட் அ பேராகிராஃப், ரைட் அ பேராகிராஃப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன எழுதுவோம், நம்மளை பற்றி எழுதுவோம் இல்லையா, அதுதான் பேராகிராஃப். இதில் வந்து பேராகிராஃப்னால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் இஸ் அ குரூப் ஆஃப் சென்டென்ஸ் தட் ஒர்க் டுகெதர் எக்ஸ்பிரஸ் அ சிங்கிள் ஐடியா. பேராகிராஃப் அப்படின்னா 2-3 சென்டென்ஸ் மட்டும் சேர்ந்து அது பேராகிராஃப் இல்லை. ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து சேர்ந்து அது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுமா. அப்படி ஒரு சிங்கிள் ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற நிறைய சென்டென்ஸ் சேர்ந்தால் அதுதான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிளான ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Paragraph writing involves composing a section of writing that focus on a single idea or topic. பேராகிராஃப் வந்து ஒரு சிங்கிள் ஐடியாவை பற்றி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டாப்பிக்காகவும் இருக்கலாம். இட் ஆக்ட் அஸ் அ பில்டிங் பிளாக் இன் ரைட்டிங். பேராகிராஃப் ரைட்டிங் வந்து ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ரைட்டிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் டு ஆர்கனைஸ் தாட்ஸ் அண்ட் கன்வே இன்ஃபர்மேஷன் கிளியர்லி. பேராகிராஃப் வந்து ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுறதுக்கு, ஒரு கிளியராக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்கு பேராகிராஃப் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நிறையா சேர்ந்து ஒரு சிங்கிள் ஐடியா இல்லைன்னா ஒரு டாப்பிக்கை வந்து சொன்னால் அதுதான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேராகிராஃப். இப்போ வந்து ஒரு பேராகிராஃபுக்குன்னு வந்து ஒரு சர்டைனான ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேராகிராஃப் அப்படின்னா இப்படி தான் எழுதணும், பேராகிராஃபில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாபிக் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் வந்து ஒரு சென்டென்ஸ் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட மெயின் ஐடியா ஆஃப் த பேராகிராஃப், இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம இதுதான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மெயின் ஐடியாவை வந்து நம்ம வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் நம்மளோட ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த ரீடர்ஸ்க்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம பேராகிராஃப் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே வந்து நம்ம சொல்லிட்டோம், நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற மெயின் ஐடியாவை வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொன்னாதான் ரீடர்ஸ் வந்து நம்ம இதை பற்றி தான் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி, அந்த டாப்பிக்கை நோக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எழுத போகிற டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டேண்ட் பண்ணி சொல்லும். அந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ், ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்போர்ட்டிங் சென்டென்ஸுமே வந்து எதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மெயின் ஐடியாவை வந்து ரிலேட் பண்ணணும். நம்ம கொடுக்க போகிற எல்லா சப்போர்ட்டிங் சென்டென்ஸுமே வந்து மெயின் ஐடியாவை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே வந்து நம்ம சென்டென்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்க்ளூடிங் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம பேராகிராஃப்லாம் எழுதணும்னா லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து மொத்தமாக வந்து நம்ம இதை தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு 4-5 லைனில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு எஃபெக்டிவான பேராகிராஃப் அதை எழுதுறதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஐடியா அப்படின்னா, ஒரு சிங்கிள் கான்செப்ட் இல்லைன்னா ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு நிறைய டாப்பிக்கை வந்து எடுத்து வந்து நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளியர் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதில் கிளியர் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அன்னெசரியான வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் லாங்குவேஜில் கிளியராக இருக்கணும் அண்ட் அன்னெசரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் டிரான்சாக்ஷன். நம்ம டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு ஃப்ளோவில் வந்து அப்படியே நம்ம பேராகிராஃப் எழுதலாம். நிறையா வந்து பேராஃபேசஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸ்குள்ளே வந்து நம்ம போட்டு எழுதலாம். அப்படிலாம் போட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கோம், நம்ம அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நிறைய மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எழுதணும். நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக லாங்காக சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிவைஸ் அண்ட் எடிட். இப்போ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கணும். அதில் ஏதாவது தப்பு இருந்தது, நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா என்ன? டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் வந்து ஒரு டைப் அப்படின்னே சொல்லி எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் இஸ் அ டைப் ஆஃப் ரைட்டிங் தட் ப்ரொவைட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்சன், பிளேஸ், ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன். யாரை பற்றி அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், ஒரு பிளேஸை பற்றி இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட், இல்லைனா ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் யூசஸ் வித் லாங்குவேஜ் அண்ட் சென்சரி டீட்டெயில் டு த பெயிண்ட் அ பிக்சர் ஆஃப் அ ரீடர். ஒரு ரீடருக்கு வந்து ஒரு பிக்சரை நம்ம பெயிண்ட் பண்ணி எப்படி காட்டுவோமோ, காட்டினா எப்படி கிளியராக புரியுமோ, அதுபோல் இதில் வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பர்சனை பற்றி எழுதலாம், ஒரு பிளேஸ் பற்றி எழுதலாம், ஒரு ஆப்ஜெக்டை பற்றி எழுதலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டை பற்றி எழுதலாம். ஆனாலும் இதை வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறது டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் எழுதுறதுக்கு என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் அ சிங்கிள் டாபிக். அதாவது ஒரு டாபிக், அதாவது ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு அந்த ஒன் சப்ஜெக்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசணும், டீட்டெயில்டாக வந்து அதை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் சென்சரி டீட்டெயில் அப்படின்னா இப்போ வந்து சைட் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய வியூஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக எழுதணும். இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்னலாம் நடக்க, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே எழுதணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவுண்டு. அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன சவுண்டு, ஏதாவது மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணாங்க, சாங் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த சவுண்டு, நாய்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது விவரித்து சொல்கிறது டிஸ்கிரிப் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் வந்து இதெல்லாம் அந்த சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணணும். தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து டச். நம்ம வந்து ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்று தொடுறோம் அப்படின்னா அது எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம எழுதுறது மூலியமாக நம்ம ரீடர்ஸ்க்கு வந்து தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எழுதணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வித் லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணி எழுதலான்னு பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா சிமிலி அண்ட் மெட்டாஃபர் யூஸ் பண்ணி எழுதலாம். ஒரு விட்டான இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவலி ஃபாலோ அ லாஜிக் ஆர்டர். நம்ம ஒரு லாஜிக்கான ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை, அதாவது லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லை டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், ஏதாவது ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் அ டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப். ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் வந்து சூப்பராக எழுதுறதுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலை வந்து நம்ம எழுதணும். என்ன அப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேட் டீட்டெயில் ரேதர் த வயேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். என்கேஜ் த சென்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்ஸ் அப்படின்னா தொடுதல், முகர்தல், அந்த மாதிரி ஒரு 5 சென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 5 சென்ஸையுமே வந்து நம்ம வாட்ச் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ் வித் வொக்காபுலரி. செலக்ட் வேர்ட்ஸ் தட் எவோக் ஸ்ட்ராங் இமேஜ் ஆர் இமோஷன். ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜையோ ஒரு எமோஷன்ஸோ க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃபில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராங்கான இமேஜ் யூஸ் பண்ணோன்னா தான் அதை வாசிக்கும் போதே அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஆர்கனைஸ் லாஜிக்கலி அப்படின்னா என்ஷூர் டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ அ லாஜிக்கல் ஆர்டர் ஃபார் கிளாரிட்டி. ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம வந்து ஒரு லாஜிக்கலான ஆர்டரை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ரிவைஸ் ஃபார் கிளாரிட்டி அப்படின்னா இப்போ வந்து நம்மளே வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கிளாரிட்டியாக இருக்கணும். அந்த பேராகிராஃப் வந்து ஸ்மூத்தாக ஒரு ஃப்ளோவியாக இருக்கணும். நமக்கு கிளாரிட்டியாக இருந்தால் தான் நம்ம ரீடர்ஸ்க்கும் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். சப்போஸ் அது கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப். எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னா எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணும். இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. இதோட எய்ம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு டிஸ்கிரைப் அ டாபிக் கிளியர்லி அண்ட் லாஜிக்கலி. ஒரு லாஜிக்காக கிளியராக வந்து ஒரு டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைனோ இன்ஃபார்மோ இல்லைன்னா டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேக்சுவலாக இருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் வந்து இதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃபேக்சுவலான திங்ஸ், அதாவது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி எழுதுறாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ரைட்டர்ஸ் வந்து உள்ளே புந்து எந்த கலப்படமே பண்ண முடியாது. அதாவது அவங்களோட ஓன் எமோஷன்ஸையோ திங்கிங்கையோ வந்து உள்ளே இன்புட் பண்ணி எழுத முடியாது. அதே மாதிரி தான் இந்த வந்து எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃபில் வந்து ரைட்டர்ஸோட ஒப்பீனியன்ஸோ எமோஷன்ஸோ வந்து உள்ளே கொண்டு வர முடியாது. நடந்ததை நடந்த மாதிரியே சொல்கிறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ரேதர் தென் ஒப்பீனியன் கேட்காது. இந்த பேராகிராஃபோட ஆப்ஜெக்டிவ் ஃபோர்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குமே தவிர நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்காது. அண்ட் தென் கிளியர் அண்ட் கான்ஷியஸ் யூஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ் டு என்ஷூர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இது வந்து ஒப்பீனியன் கேட்காது. அதனாலே வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசன்டட் இன் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸாக இருக்கணும். நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். ஏன்னா ஆத்தரோட ஒப்பீனியனோ ரீடரோட ஒப்பீனியனோ வந்து இதுக்கு தேவையே கிடையாது. ஒரு ஃபேக்சுவலான திங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இதோட வேலை. அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்சுவல் திங்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்னாலே எவிடன்ஸ் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் தான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங்னா என்ன அண்ட் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப், டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அண்ட் நரேட்டிவ் பேராகிராஃப் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் எக்ஸாமுக்கு வந்து கேட்டாங்க வாட் இஸ் பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து சம்மரியாகவே வச்சு நீங்கள் கொடுத்துருக்குற ஹிண்ட்ஸை வச்சு எழுதலாம். அண்ட் தென் ஏதாவது ஒரு எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் ஒரு டாபிக் கொடுத்து இதை வந்து எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃபாக எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்களாவே ஓனாக கூட எழுதிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப். ஒரு எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் வந்து எழுதுறதுக்கு என்னென்ன டிப்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் அ கிளியர் டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிளியரான ஃபேக்சுவல் டாபிக் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண தெரிகிற மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரிசர்ச் த்ரூ அவுட்லி. அந்த டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்படி அடித்து தூக்குற மாதிரி பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பிளான் யுவர் பேராகிராஃப். என்னோட பேராகிராஃப் வந்து இப்படி தான் இருக்க போகுது, அதில் வந்து லாஜிக்கலாக இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். பி அப்ஜெக்டிவ், ஸ்ட்ரிக்ட் டு ஃபேக்ட் அண்ட் அவாய்ட் பர்சனல் ஒப்பீனியன். இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த பாயிண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் மட்டும்தான் இந்த இதில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் நம்ம பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படின்னாலும் எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் நம்ம எழுதுகிறோன்னா நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து எழுதக்கூடாது. அதை வந்து எழுதுறது வந்து நம்ம தவிர்க்கணும். அண்ட் ரிவைஸ் அண்ட் எடிட். நம்ம வந்து எழுதி முடித்ததில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கா, நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா அப்படின்னா தான் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கா, அண்ட் அது வந்து கொஹிரன்ஸாக இருக்கா அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும்.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்போசிட்ரி ரைட்டிங். எக்ஸ்போசிட்ரியோட ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனலுக்கு வந்து ஹெல்ப் ரீடர் டு லேர்ன் அபவுட் நியூ டாபிக். ஒரு ரீடர்ஸ்க்கு வந்து நியூ டாப்பிக்கை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபர்மேட்டிவ், ப்ரொவைட் கிளியர் அண்ட் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன். ஒரு கிளியரான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு தருதுன்னு சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன் ஃபார் அதர் ரைட்டிங், ஒரு ஃபார் த பேசிக் ஆஃப் மோர் காம்ப்ளெக்ஸ் எஸ்ஸே அண்ட் ரிப்போர்ட். ஒரு எஸ்ஸே வந்து நமக்கு எழுதுறதுக்கு ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனாக இருக்குது. நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுறதுக்கு, அதாவது ஃபேக்சுவல் ரைட்டிங்ஸ் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் persuasive paragraph அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, persuasive paragraph aims to convince the reader for a specific point or opinion. இந்த பேராகிராஃபோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ரைட்டர், நீங்கள் ரீடர் அப்படின்னா, நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமல் உங்கள் மைண்டில் மேனிப்புலேட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறது தான் பர்சியூசிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பர்சியூசிவ் பேராகிராஃபில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஆர்கியூமெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் டு பர்சியூட் த ரீடர்ஸ் டு. பர்சியூடுக்கு மீனிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான், ஆர்கியூமெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட் த பர்சியூ ரீடர் டு அக்ரி வித் த வியூ பாயிண்ட். நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரீடர் வந்து பர்சியூட் அப்படின்னா ஒத்து போய் அவங்களும் அக்ரி பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளோட வியூ பாயிண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பர்சியூசிவ் பேராகிராஃப் வந்து காமனாக எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்பீச்சஸ்லேயும் கூட இதை வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சியூசிவ் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ரீடர்ஸை வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணணும், ரைட்டர்ஸ் வந்து ரீடர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே அது, அதை தான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னால் பர்சியூசிவ் ரைட்டிங் கேன் ஷேப் ஒப்பீனியன் அண்ட் என்கரேஜ் ஆக்ஷன். ஒரு ஒப்பீனியனை வந்து சேஞ்ச் பண்ணும் அண்ட் ஆக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஹெல்ப்ஸ் டெவலப் ரீசனிங் அண்ட் ஆர்குமெண்டேஷன் ஸ்கில். நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுற ஸ்கில்ஸை வந்து நமக்கு இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ரீசன் சொல்லக்கூடிய ஸ்கில்ஸு, ஆர்குமெண்டேஷன் ஸ்கில்ஸை வந்து இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்கேஜ் ரீடர் பை அப்பீலிங் டு தேர் வேல்யூ அண்ட் பிலீஃப். ரீடர்ஸை வந்து அப்பீல் பண்ணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேல்யூ அண்ட் பிலீஃபை வச்சு வந்து அதை அப்பீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் அ பர்சியூசிவ் பேராகிராஃப் எழுதுறதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சூஸ் அ கிளியர் பொசிஷன். ஒரு கிளியரான பொசிஷனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேயே கிளியராக இருந்தால் தான் மற்றவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம், நம்ம பேராகிராஃப் ரெடியாக இருக்கும். யூஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தங்க தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க தப்பு செஞ்சதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ஆர்கியூ பண்ண முடியும். அதனால ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் கான்ட்ரிகிரிமெண்ட் அப்படின்னா அக்னாலேஜ் அண்ட் ரெஃப்யூட் அப்போசிங் வியூ. ஒரு அக்னாலேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து ஒரு அப்போசிங்கான வியூ இது பண்ண தெரிஞ்சுது, நம்ம வியூ தப்பு அப்படின்னா அதை வந்து அக்னாலேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யூஸ் பர்சசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா எம்ப்ளாய் வேர்ட்ஸ் தட் எவோக் எமோஷன் அண்ட் கன்விக்ஷன். ஒரு எமோஷனையும் கன்விக்ஷனையும் கொடுக்குற அளவுக்கான லாங்குவேஜை வந்து நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். பி கான்ஷியஸ். ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட் வித் அன்னெசரி டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்டில் வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பாயிண்ட் பேச போகிறோங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கணும். அண்ட் அன்னெசரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை, அதுலேயுமே வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்ததை கூட வந்து நம்ம புதுசாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கலாம். பட் நரேட்டிவ் பேராகிராஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்லலாம் பார்த்துருப்போம். நரேட் த ஸ்டோரி, நரேட் த நாவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நரேட்டிவ் பேராகிராஃப் டெல்ஸ் அ ஸ்டோரி ஆர் ரீகவுண்ட்ஸ் அன் ஈவெண்ட் ஃபோக்கஸிங் ஆன் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்டோரி சொல்கிறதோ இல்லை அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து ரீகவுண்ட் பண்ணுறதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து வியூ பண்ணுறது தான் வந்து நரேட்டிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அது நரேட்டிவ் பேராகிராஃப்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து இருக்கணும். ஈவெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்டட் இன் த ஆர்டர் தே அக்கேர்டு.
கிளியர் பர்பஸ். த பேராகிராஃப் ஷுட் ஹாவ் அ கிளியர் பாயிண்ட் ஆர் தீம். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி நம்ம நரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கிளியர் பாயிண்ட் ஆர் தீம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். எங்கேஜிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலிங் கொடுத்து நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ணி வைக்கணும். இதில் வந்து ஆடியன்ஸுன்னு சொல்கிறது வந்து ரீடர்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்படி நம்ம எங்கேஜ் பண்ணி வச்சோன்னா தான் அந்த நரேட்டிவ் பேராகிராஃபை வந்து அவங்களுக்கு ரீட் பண்ண இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவ் ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவ் நம்ம ஸ்டோரிஸ்லலாம் சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவ் அண்ட் தேர்ட் பர்சன் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பர்சன்னா நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு பர்சன், அண்ட் மூணாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ வந்து தேர்ட் பர்சனை உள்ளே விடாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேர்ட் பர்சனை தான் சொல்கிறாங்க. Typically written in a first or third person. Importance of narrative paragraphனா என்ன அப்படின்னு பார்த்தலாமா. இதுலேயும் வந்து ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான். கேப்டிவிட்டி ரீடர்ஸ் பை டெல்லிங் எ ஸ்டோரி. நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டான ஸ்டோரியை வந்து சூப்பராக சொன்னோம் அப்படின்னா தான் நம்ம ரீடர்ஸ் வந்து நம்ம கூட என்கேஜிங்கில் இருப்பாங்க. அண்ட் கனெக்ஷன். பர்சனல் ஸ்டோரி கேன் கிரியேட் அ பாண்ட் பிட்வீன் த ரைட்டர் அண்ட் ரீடர். ஒரு கனெக்ஷன் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு எமோஷன்ஸையோ நம்மளோட பர்சனல் ஸ்டோரிஸையோ சொன்னோம் அப்படின்னா ஒரு எமோஷனல் பாண்டு கிரியேட் ஆகும் ரைட்டர்ஸ்க்கும் ரீடர்ஸ்க்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. illustration. They help illustrate a point or theme through a real life example. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்கிறோம், ஒரு ரியல் இன்சிடெண்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம எதையாவது சொல்கிறோம் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டும் மறக்காது, அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குற விஷயமும் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் எ நரேட்டிவ் பேராகிராஃப். சூஸ் அ கிளியர் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா இன்சிடெண்ட்டு ஒரு மூமெண்ட்டை கூட வந்து நம்ம கிளியராக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். ஒரு இன்கார்பரேட்டான விட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்க தேவையே இல்லை. ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம எமோஷன்ஸோடு சொன்னாலே ரீடர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. மெயின்டைன் அ க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர். ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து நம்ம நீட்டாக டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அ ஈவெண்ட்டை வந்து லாஜிக்கலாக கொண்டு போகும். எங்கேஜ் த ரீடர்ஸ் அப்படின்னா ஒரு சென்சரி அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டோரியோட வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ரிஃப்ளெக்ட் அப்படின்னா கன்சிடர் இன்க்ளூடிங் எ ரிஃப்ளெக்ஷன் ஆர் அ லெசன் லேர்ன்ட் அட் த எண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணி முடிக்கும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம லைஃப்க்கு வந்து ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரு லெசன் வந்து அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம ரைட்டிங்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி பேராகிராஃப் இருக்கணும், நரேட்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா சொல்கிறாங்க. அண்ட் தென் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நாவல் போமுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.